கஞ்சமாணிக்கத்தில் ஏழை மாணவர்களுக்கு பொங்கல் பரிசாக மிதிவண்டி வழங்கிய சமூக ஆர்வலர்கள் ஜெயபால் மற்றும் சேதுகுமரன். மாணவர்கள் பெற்றோர்கள் கண்ணீர் மல்க நன்றி கூறினர். சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே கஞ்சமாணிக்கத்தில் அரசு மற்றும் தனியார் பள்ளி மாணவ மாணவிகளுக்கு விலையில்லா மிதிவண்டிகள் வழங்கிய தன்னார்வலர்களை சந்தித்த மாணவ மாணவிகள் மற்றும் பெற்றோர்கள் கண்ணீர் மல்க நன்றி கூறினர். கஞ்சமாணிக்கத்தைச் சேர்ந்த சேது பாஸ்கரா கல்வி குழும நிறுவனர் சேதுகுமரன் என்பவர் மாணவ மாணவிகளின் வாழ்க்கையில் தீப ஒளி ஏற்றியவர் என்றால் மிகையாகாது. இந்த பகுதியில் ஏழை எளிய மக்களும் வறுமையில் வாடும் குடும்பங்களுக்கும் நலத்திட்ட உதவிகள் வழங்குவது, பெற்றோரை இழந்து வாடும் மாணவ மாணவிகளுக்கு கட்டணமில்லா கல்வி வழங்குவது உள்ளிட்ட பல்வேறு உதவிகளை செய்து வருவதால் இந்த பகுதியின் வள்ளல் என பலராலும் போற்றப்பட்டு வருகிறார். தற்பொழுது இவரது கரங்களை வலுப்படுத்தும் விதமாக இவருடன் சேர்ந்து வெளிநாட்டில் வாழும் தமிழர்கள் பலரும் சேர்ந்து பல்வேறு உதவிகளை செய்து வருகின்றனர். அந்த வகையில் லண்டனில் வசிக்கும் தொழிலதிபர் ஜெயபால் என்பவர் இந்த பகுதி ஏழை எளிய மாணவ மாணவிகளுக்கு விலையில்லா மிதிவண்டிகளை சேதுகுமரனோடு இணைந்து வழங்கினார். ஆலங்குடி, தழக்காவூர், கஞ்சமாணிக்கம், பட்டமங்கலம், திருக்கோஷ்டியூர், கருங்குளம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த 30க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகளுக்கு இந்த மிதிவண்டிகளை வழங்கி பொங்கல் விழாவை இரட்டிப்படைய செய்துள்ளார். பேருந்துக்காக பல மணி நேரம் காத்திருந்து பேருந்து செல்லாத கிராமங்களை தேர்வு செய்து அங்கு வசிக்கும் மாணவ மாணவிகளுக்கு, குறிப்பாக பெற்றோர்களில் ஒருவரை இழந்த மாணவர்களை தேர்வு செய்து இந்த விலையில்லா மிதிவண்டிகளை வழங்கியுள்ளார். பண்டிகை காலங்களில் மாணவர்களுக்கு கிடைக்கும் இந்த உதவி அவர்களுக்கு கூடுதல் மகிழ்ச்சியை தரும் என்பதால் பொங்கல் திருநாளை முன்னிட்டு லண்டன் தொழிலதிபர் ஜெயபாலன் தனது சொந்த நிதியில் இந்த மிதிவண்டிகளை வழங்கியுள்ளார். கன்றமாணிக்கம் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளி, கன்றமாணிக்கம் சேது ஐராணி மெட்ரிக் பள்ளி, ஆலங்குடி, தழக்காவூர், திருக்கோஷ்டியூர், மேல மாகாணம் அரசு பள்ளி உள்ளிட்ட 10க்கும் மேற்பட்ட பள்ளி மாணவர்களுக்கு வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் துபாய் பிளாக் துலீப் மெட்டல் நிறுவனர் விவேகானந்தன், சென்னை ஜோகோ இக்கேதா மகளிர் கல்லூரி கோகிலம் குமரன், சேது ஐராணி பள்ளி பொருளாளர் திருநாவுக்கரசு, துபாய் அமுதா விவேகானந்தன், ஜப்பான் சட்டக்கல்லூரி மாணவர்கள் அஷுமி, அன்ஷு, கன்றமாணிக்கம் மையமையாச்சி, பிச்சைக்குட்டி பெண்கள் உயர்நிலைப் பள்ளி தலைமை ஆசிரியர் ஆனந்தி, சேது ஐராணி மெட்ரிக் பள்ளி தலைமை ஆசிரியர் ரோசாரியோ மற்றும் சேது ஐராணி பள்ளி ஆசிரியைகள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். நீங்க எல்லாம் நல்லா படிக்கணும். அதுக்கு ஒரு சின்ன ஊன்றுகோல் தான் இது, ஒரு சின்ன உதவி தான் எங்கனால. ஸோ நல்லா படிங்க, அப்பா அம்மா சொல்றது கேளுங்க. சைக்கிளில் இங்கே அங்கே போகும்போது பத்திரம், விழுந்துடாதீங்க, ரேஸ் போகிறேன்னு போகாதீங்க. ஸோ அதனால இது வந்து ஒரு சின்ன உதவி தான். உங்களுக்கு பிரயாணத்துக்கு யூஸ் பண்ணுறதுக்கோ இல்லை டியூஷனுக்கோ எங்கன்னா போகிறதுக்கு அது ஒரு பெரிய இதுவாக இருக்கும். யார் யார் நல்லா படிக்கணும், இன்னும் டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும்னு ஆசையாக இருக்கு? எல்லாருக்கும் ஆசையாக இருக்கு. ஸோ அதனால நல்லா படிங்க. உங்களுக்கு நல்ல குமரன் சார், அவங்க மிஸ்ஸஸ் குமரன், அந்த மாதிரி இவங்கெல்லாம் இருக்கிறனால உங்களுக்கு ஒரு பெரிய உதவி. நாங்கள் எல்லாம் உங்களோட இருக்கோம். உங்கள் படிப்புக்கு என்ன தேவையோ, என்ன உதவி தேவையோ சொல்லுங்கள். சைக்கிள் மட்டும் இல்லை, உங்களுக்கு வெளிநாட்டில் போய் படிக்கிறதுக்கோ இல்லை இன்னும் மேற்பட்டு படிக்கிறதுக்கு ஏதாவது உதவி வேணாலும் எங்களால் முடிஞ்சதை உங்களுக்கு செய்கிறோம். ஓகே, வருஷமாக செஞ்சிட்டு இருக்கோம். இது 5 வருஷமா செஞ்சுட்டு இருக்கோம். இது 5வது வருஷம். ஸோ இன்னும் உங்களுக்கு நிறைய செய்ய நாங்கள் ரெடியாக இருக்கோம். தம்பி துபாயில இருந்து வந்திருக்காரு, ஆஸ்திரேலியா. ஆமா, ஆஸ்திரேலியா. அவருக்கு ஒரு திருக்குறள் சொல்லுவோம். ஆமா. ரொம்ப சந்தோஷம். எல்லாம் நல்லா பொங்கல் கொண்டாடுங்க. இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். எல்லாம் பொங்கல் சொல்லுங்க. ஓகே, நல்லா படிங்க. அதுதான் எங்களுக்கு செய்யற உதவி, வேற ஒண்ணும் இல்ல. வேற எதுவும் தேவைப்பட்டா உங்க வாத்தியாரோ இல்ல உங்க டீச்சர் கிட்ட அணுகுங்க. நாங்க செய்யறதுக்கு உதவியா இருக்கோம். இவரு தான் இந்த ஊருக்கு சிறந்த மனிதர். எங்க பார்த்தாலும் அவர்கிட்ட சொல்லுங்க, நாங்க ஹெல்ப் பண்ண ரெடி. எல்லாருக்கும் நன்றி. இவங்க லண்டன்ல இருந்து வந்திருக்காங்க, இவங்க துபாயில இருந்து வந்திருக்காங்க, இவரு ஆஸ்திரேலியாவில படிச்சுட்டு இருக்காரு, அங்கிருந்து வந்திருக்காரு. இந்த அம்மா ஆகுமா, இந்த அம்மா மலேசியாக்காரமாவும் நான் கல்யாணம் பண்ணி இவங்க ஜப்பான்ல இருந்து வந்திருக்காப்புல. ஸோ எல்லாமே உங்களுக்கு சப்போர்ட் பண்றதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. இந்த வாய்ப்பை நீங்க அந்தந்த ஹெட்மாஸ்டர் உங்க டீச்சர்கிட்ட சொல்லி பயன்படுத்திக்கிறவங்க. நாட் ஒன்லி சைக்கிள் மட்டும் இல்லை, மற்றபடி உங்களுக்கான படிப்புக்கு அவங்க லண்டன்ல மிகப்பெரிய பல்கலைக்கழகத்தோட இணைந்து பணியாற்றுறாங்க. நம்ம பிள்ளைங்க நிறையா பிள்ளைங்க லண்டனில் படிக்கிறதுக்கு காரணமாக இருக்காங்க. நம்ம விவசாய கல்வியில் முடித்த பிள்ளைங்க நிறைய பேர், 10 பேருக்கு மேலே அவர் படிக்க வச்சுட்டு இருக்காரு.
சரியா? நீங்கள் படிக்கிறதுல ஒரு பட்டப்படிப்புக்கு அப்புறம் மேலே படிக்கணுங்கிறதுக்கான முயற்சியில் அவர் ஈடுபட்டிருக்காரு. சரியா? வாழ்த்துக்கள். கடந்த 5 ஆண்டுகளாக தம்பி மௌலான் அவர்களும் அன்னை அவங்க எல்லாரும் சேர்ந்து நம்ம பிள்ளைங்களுக்கு, கிராமத்து பிள்ளைங்களுக்கு எல்லாருக்கும் சைக்கிள் வழங்குறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பிள்ளைங்க நடக்க ஆரம்பிச்சு ஸ்கூலுக்கு போக ஆரம்பிச்சோடனே முதல் கனவு என்னவா இருக்குன்னா, நமக்கு ஒரு சைக்கிள் வேணும், சைக்கிளுக்கு ஸ்கூல் போகணும் அப்படின்னு ஆசைப்படும். அந்த ஆசையை இன்னைக்கு நிறைவேற்றிருக்கிறதுக்கு ரொம்ப நன்றி. ஸ்கூல் சார்பிலையும், ஊர் மக்கள் சார்பிலையும், மாணவிகள் சார்பில் எல்லா சார்பிலையும் மிக்க நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த சைக்கிள் கொடுத்தது ரொம்ப நன்றி. என் பொண்ணுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். என் பாப்பா ரொம்ப நாளாக சைக்கிள் வேணும் சைக்கிள் வேணும்னு கேட்டுகிட்டே இருந்தாங்க. நாங்கள் ஒரு பழைய சைக்கிள் வாங்கி கொடுத்தா இப்போ ஓட்டிகிட்டு வந்துட்டு இருந்தாங்க 6th இப்போ பரவாயில்ல. இப்போ சைக்கிள் கிடைத்ததுல என் பாப்பா ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க. எல்லாருக்குமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நன்றி. என் பேர் அஸ்மா பேகம். நான் எம்ஏபி கேர்ள்ஸ் ஸ்கூலில் படிக்கிறேன். எனக்கு இந்த சைக்கிள் ஓட்டணுன்னு ரொம்ப நாள் ஆசை. எங்கள் அண்ணன் ஸ்கூல் வரக்கெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டான். அவனுக்கும் இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. எல்லாருக்கும் எங்கள் வீட்டில் எங்கள் அண்ணனுக்கு எங்கள் அக்காவுக்கு எல்லாருக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. எங்களுக்கு சைக்கிள் கொடுத்த குமணன் சார் அவங்களுக்கும் அதுக்கு உதவுன எல்லாருக்கும் தேங்க்யூ சொல்லிக்கிறேன். ஜெயபாலன் சாருக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். தேங்க்யூ. என் பேர் வந்து ROBST 7th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். சேது ஐராணி மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் படிக்கிறேன். இந்த சைக்கிள் கொடுத்த குமரன் சார், அடுத்து இந்த சைக்கிள் கொடுத்தவங்க ஜெயபாலன் சார் எல்லாருக்கும் நன்றி. இந்த சைக்கிள் எனக்கு ரொம்ப யூஸ் ஆகும். நன்றி. நான் ஸ்கூலுக்கு போகிறதுக்கு, இந்த வெளியே அம்மா கடைக்கு போக சொல்கிறதுக்கு அதுக்கு யூஸ் ஆகும். அனைவருக்கும் வணக்கம். என்னோட பேர் லோகேஷ் மாணிக்கம். நான் சேது ஐராணி மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் படிக்கிறேன். என்னோட ஊர் கன்றமாணிக்கம். எனக்கு இந்த சைக்கிள் கொடுத்த ஜெயபாலன் சாருக்கு நான் வணக்கம் நன்றி சொல்லிக்கிறேன். இந்த சைக்கிள் வந்து எனக்கு பல விதத்தில் யூஸ் ஆகும். ஸ்கூல் போகிற வர்றதுக்கு, அப்புறம் அம்மா எங்கேயாவது கடைக்கு போக சொன்னாங்கன்னா அதுக்குன்னு, நான் சிலம்ப கிளாஸ் போகிறேன் அதுக்கு எல்லாத்துக்கும் யூஸ் ஆகும். எல்லாருக்கும் வணக்கம். என் பெயர் காவியஸ்ரீ. நான் சேது ஐராணி மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் படிக்கிறேன். சைக்கிள் கொடுத்த ஜெயபாலன் சாருக்கு நன்றி. குமரன் சாருக்கு சைக்கிள் கொடுத்தது யூஸாக இருக்குது. ஸ்கூலுக்கு போகிறதுக்கு ரொம்ப யூஸாக இருக்குது. அம்மா எங்கேயாச்சும் போக சொன்னாங்கன்னா அதுக்கு யூஸாக இருக்குது. நன்றி. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, மகிழ்ச்சியாக இருக்குது. நான் திருக்கோஷ்டூரில் காய்கறி வியாபாரம் பார்த்து அன்றாட பழகிறது. சின்ன பிள்ளையில எனக்கு சைக்கிளும் கூட கிடைக்காது. ரொம்ப சிரமத்தில் இருக்கிறோம். எனக்கு சைக்கிள் கொடுத்து, என் பிள்ளைக்கு சைக்கிள் கொடுத்ததுக்கு நன்றி. என் 2 பொண்ணு ஒரு பையன் சேதுராணி ஸ்கூலில் தான் படிக்கிறாங்க. மூத்த பொண்ணு 11வது படிக்கிறாங்க, சின்ன பொண்ணு 8வது படிக்கிறாங்க. எங்கள் வீட்டுக்காரர் இருந்து 1 வருஷம் ஆகுது. பெரிய பொண்ணு நடந்ததே போகுது அம்மா வீட்டிலேருந்து. இந்த சைக்கிளால் என் பொண்ணு போகுது. எல்லாருக்கும் நன்றி. நல்லா படிப்பாங்க, கவலைப்படாதீங்க. இவர் இருக்காரு பாருங்க, ராஜா மாதிரி பின்னாடி எடுத்து கவலைப்படுறீங்க. அப்படி வாங்கம்மா ஃபோன் பார்த்துருங்க.
ஐயோ